من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வல்ல ரஹ்மான் நமக்கு விதியாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை அதன் தூய வடிவிலே நாம் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று பேர் ஆதரவு கொண்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தில் உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் எவ்வளவோ கொடைகளை வழங்கியிருக்கிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் சும்மா வாழ்ந்துவிட முடியாது. அவனுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கும். அவனுக்கு சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும், குடிப்பதற்கு நீர் வேண்டும், வசிப்பதற்கு இடம் வேண்டும், உடுத்துவதற்கு ஆடை வேண்டும், உறவாட சொந்த பந்தங்கள் வேண்டும். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மனிதன் அவன் வாழ்வில் சரியாக அழகாக நிம்மதியாக இருப்பதற்கு கணவனுக்கு மனைவி வேண்டும், மனைவிக்கு கணவன் வேண்டும், ஆணுக்கு பெண்ணு வேண்டும், பெண்ணுக்கு ஆண். அப்படித்தானே? இந்த உறவுகளில் நாம் எப்படி இருக்கிறோம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் எல்லோரும் ஏதோ அதை சர்வசாதாரணமாக கடந்து போகிறோம். கணவன் மனைவி வாழ்வு என்பது, கணவன் மனைவிக்கான உறவு என்பது, கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்பது, மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் என்பது ஒன்னோட ஒன்று ரொம்ப பின்னி பிணைந்தது. அது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல. திருமறை குர்ஆன் அழகாக பல இடங்களிலே மனைவியை பற்றி பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடம் எப்படி நடந்தார்கள் என்பதை நாம் பல நபி மொழிகளிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகத்திடம் அவர்கள் மனைவிமார்கள் எப்படி நடந்தார்கள் என்பதையும் நபி மொழிகளில் பார்க்கிறோம். உறவுகளில் நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். பல உறவுகள் நமக்கு இருக்கலாம். என்னுடைய பிள்ளை எனக்கு ஒரு உறவு, என்னுடைய தாய் தந்தை எனக்கு ஒரு உறவு, என்னுடைய சகோதரன் எனக்கு ஒரு உறவு. ஆனால் இந்த உறவுகள் எல்லாம் நான் தேர்ந்தெடுத்ததல்ல. என் தாயை நான் தேர்வு செய்ய முடியாது, என் பிள்ளையை நான் தேர்வு செய்ய முடியாது, என்னுடைய சகோதரனை நான் தேர்வு செய்ய முடியாது. இது இயற்கையாக அல்லாஹ் நாடி இரத்த பந்த உறவுகளாக வரக்கூடியது. ஆனால் ஒரு கணவன் மனைவியை தேர்வு செய்கிறான், ஒரு மனைவி கணவனை தேர்வு செய்கிறாள். அதில் ஏற்படக்கூடிய உறவு தான் கணவன் மனைவிங்கிற உறவு. அப்போ பொதுவாக நாம் பல இடங்களிலே எங்கே கோட்டை விடுறோம், எங்கே தவறு செய்கிறோம், ஏன் குடும்ப வாழ்வு கசக்கிறது? குடும்ப வாழ்வு கசந்ததுன்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நாசமாக போவாங்க. கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், எப்படி அன்பு செலுத்த வேண்டும், ஒருவரை ஒருவர் எவ்வளவு அந்நியூன்யமாக வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் எங்கே விட்டு கொடுக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் எங்கே பிடிவாதமாக நிற்க வேண்டும், எல்லாத்துக்கும் நபிகள் நாயகம் வழிகாட்டி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அழகிய முன்மாதிரி எல்லாவற்றிலும் இருக்கிறது. நாம் எங்கேயோ போய் தேடுறோம் குடும்ப வாழ்வுக்கு. எவையெல்லாமோ நமக்கு ஆலோசனை சொல்றான். டிவியில் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு குடும்ப வாழ்வு நலம் பெற எவன்டா வேணும்? அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து பார்ப்பதற்கு இந்த சமுதாயம் தயங்குகிறது. குடும்ப வாழ்வு நலம் பெற வேண்டும் என்றால், கணவன் மனைவியிடம் ஒரு இணக்கம் வேண்டும் என்றால், அந்த வாழ்வு நலம் பெற்று பிள்ளைகளுடைய வாழ்வு சரியாக வேண்டும் என்றால் இறை தூதரை பாருங்க, நபிகளாரை பாருங்க. நபிகளார் வாழ்ந்து காட்டிய, அறிவுறுத்தி சென்ற, குர்ஆன் நமக்கு விளங்கி இருக்கின்ற ஆலோசனைகள் அடிப்படையில் ஒரு மனிதன் சரியாக தன் வாழ்நாளை அமைத்து கொண்டான் என்றால் அவனுடைய குடும்ப வாழ்வு சுகம். சாதாரணமாக இல்லை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டினா பாருங்க. மனைவி என்பவள் ஒரு கணவனுக்கு சாதாரணமானவங்க அல்ல. குர்ஆன் எப்படி பேசுகிறது? வமின் ஆயாத்திஹி, நம்முடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்றான். எதை? அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லித்தஸ்கூனு இலைஹா, உங்களிலிருந்து ஒருவரை படைத்து அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தினல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஹவ்வாவை படைத்தான். ஒரு ஆணுக்கான அமைதி, ஒரு ஆணுக்கான நிம்மதி எங்க இருக்கிறது? மனைவியிடம் தான் இருக்கிறது. குர்ஆன் சொல்லி, நான் சொல்லல. குர்ஆன் எப்படி சொல்லுகிறது? ஒரு பெண்ணை நான் படைச்சோம், மனைவியை உருவாக்கினோம், உங்களிலிருந்து தான் படைச்சோம். எப்படி படைத்தோம்? உங்களுக்கான நிம்மதியாக, உங்களுக்கான சாந்தமாக, உங்களுக்கான அமைதியாக, உங்களுக்கான அன்பாக. மனைவி எப்படி திருமறை குர்ஆன் பேசுது பாருங்க. சரி, மனைவியை மட்டுமா பேசுகிறது? இதே வசனத்தை நீங்கள் திரும்ப பார்த்தால் ஒரு மனைவிக்கு கணவனிடம் தான் அன்பு இருக்கிறது.
ஒரு மனைவிக்கு கணவனிடம்தான் நல்ல நல்ல நிகழ்வுகள் இருக்கிறது. ஒரு மனைவிக்கு கணவனிடம்தான் சாந்தம் இருக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. இன்னைக்கு அமைதி இல்லை என்று மனிதன் அப்படியே நான் 4 நாள் மொபைல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஊட்டி கொடைக்கானல் போய் இருந்துட்டு சொல்றான் உலகம் அவனுக்கு நிம்மதி இல்லையா. நிம்மதி உன் மனைவியிடம் இருக்குது என்று குர்ஆன் சொல்லுகிறது. மனைவியிடம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றேன். அது என்னுடைய அத்தாட்சிகள் ஒன்று என்று சொல்லுகின்றான். வஜஅல பைனக்கும் மவ்வத்த வ ரஹ்மத்தகர் அல்லாஹ், உங்களுக்கிடையே நாம் அன்பையும் ரஹ்மத்தையும் ஏற்படுத்தினோம், பிணக்குகளை ஏற்படுத்தினோம். ஆனாலும் ஒரு கணவனுக்கு மனைவியிடம் அமைதி இல்லை என்றால் என்ன காரணம்? மனைவியிடம்தான் கணவனுக்கு அமைதி இருக்கிறது. அவனுக்கான அமைதியாக, அவனுக்கான அனுகூலமாக, அவன் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை இறக்கி வைக்கக்கூடிய விதமாக மனைவி இருக்கிறாள்ல. ஆனா ஏன் மனைவியை நாம் அப்படி பயன்படுத்துவதில்லை? எல்லா கஷ்டத்தையும் நண்பன்ட்டு சொல்லுவோம், எல்லா கஷ்டத்தையும் ஊராட்ட சொல்லுவோம், எல்லா கஷ்டத்துக்கும் வேற இடம் தேடுவோம். கொண்டாட்டிட்டு சொன்னியா சொல்ல மாட்டா. ஏன் அவட்ட எதுக்கு சொல்றது? இருக்கா இல்லையா? ஆனா உனக்கான அமைதிங்கிறான, ராகத்துங்கிறான, நிம்மதிங்கிறான. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும், அழகான காதலை வெளிப்படுத்துங்கள் கணவன் மனைவியாக. சமுதாயம் எங்கதான் பிரச்சனைக்கு வருது? கணவனும் மனைவியும் காதலியும் சொல்றது தப்பா? நபிகளார் லவ் பண்ணாங்களே ஹதீஜா அம்மையார, நபிகளார் கதீஜாவை நேசித்தது போல அந்த நேசத்தை எந்த கணவனும் எந்த மனைவியும் காட்ட முடியாதானே. கணவன் மனைவி வாழ்வுக்கு அழகான உதாரணம் அல்லவா? நாம எங்க சிக்கல் வருது? ஈகோ பார்க்கிறோம். மனைவியிடம் சரிநிகராக நடந்து கொள்வதற்கு, மனைவியிடம் தேட வேண்டிய நிம்மதியை தேடுவதற்கு, மனைவியிடம் பகிர வேண்டிய செய்திகளை பகிர்வதற்கு நாம என்ன நினைக்கிறோம்? ஈகோ பார்க்கிறோமா இல்லையா? அதனாலதான் பிரச்சனை வருது. அது நபிகளார் ஒருபோதும் ஈகோ பார்த்தவங்களே கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கிறாங்க நபியாவதற்கு முன்பாக. நபிகளார்ட்ட ஈகோ என்பதே கிடையாது. மனைவியை மனைவியாக பார்த்தாங்க, மனைவியை ஒரு நல்ல ஆலோசகராக பார்த்தாங்க, மனைவியை ஒரு நல்ல நண்பராக பார்த்தாங்க, மனைவி தனக்கு உதவி செய்வான் என்று நம்பிக்கை உடையவராக இருந்தாங்க. பெருமானாரை நீங்க எல்லா வழியிலையும் கொண்டு வர, நீங்க எப்படி வந்தாலும் சரி பெருமானார்ட்ட நேர போயிருக்கு. இதுக்கு என்ன பிரச்சனை, என்ன தீர்வு? ஏன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுது? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டா கணவன் மனைவியை சரி செய்ய வேண்டும், பெரிய பிரச்சனை வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு ஏன் 3வது ஒரு நபர் தலையிட வேண்டிய அவசியம், ஒரு ஜமாத்து தலையிட வேண்டிய அவசியம், ஒரு நீதிமன்ற தலைவர்? கணவன் மனைவிக்குள் புரிந்துணர்வு இல்லை, கணவன் மனைவிக்குள் உண்மையான நேசம் இல்லை, கணவன் மனைவிக்குள் உண்மையான பாசம் இல்லை. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம், வேறு வழி இல்லாமல் கணவன் மனைவியாக வாழக்கூடிய எத்தனையோ ஜோடிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு வழி இல்லை, குழந்தைய பெற்றாச்சு, வாழ முடியாதுதான், ஒரு மனம் விட்டு பேசவே இல்லை. பலரும் சொல்றாங்களா இல்லையா? நாங்க 2 பேரும் வெளியில ஜோடியா போய் பல ஆண்டுகளை, இது என்ன வாழ்க்கை? நான் கேட்கறது வாழ்க்கையா? கணவன் மனைவினா என்னதுங்க? அதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கான இலக்கணம் என்ன, அது தேட வேண்டிய வாய்ப்புகள் என்ன? சில பெருமையா சொல்றாங்கல்ல, அவருக்கு ஏற்ற எந்த தேவையும் இல்லை, எனக்கு அவருக்கு எந்த தேவையும் இல்லை, பிள்ளைகளுக்காக வாழ்றோம். இது வாழ்க்கையா? இது சந்தோஷமா? இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய சகீனத், நிம்மதி இதுல இருக்கா? இல்லைன்னா என்ன காரணம்? நீங்கள் புரியவில்லை. ஒருவருக்கு ஒரு ஈகோ இருக்கீங்க, ஒருவருக்கு ஒரு கௌரவத்தில் இருக்கிறீங்க. நான் படிச்சவன், நீ படிக்காதவ, இல்ல ஆண் படிச்சிருக்கும் பெண்ணு படிக்காதவ, இப்படி பார்க்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தானே. ஆனா நபிகளார் இது எதையுமே ஏற்படுத்தவே இல்லை. பெருமானார் ஹிரா குகையில் இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, பெரிய சம்பவம், அணைக்கிறாங்க, ஓதுங்கிறாங்க, ஓதுறாங்க. நபிகளாருக்கு நடுக்கமாகி விட்டது. ஹிரா குகையில நடந்த ஒரு சம்பவத்தை கண்டுவிட்டு நேரடியாக நபிகளார் வந்தது யார்கிட்ட தெரியுமா? தன்னுடைய மனைவி கதீஜாவிடம். இந்த விஷயத்தை நல்லா நீங்க புரியணும். நபிகளாருக்கு அந்த சமூகத்துல அவங்களுடைய சின்னவாப்பா அபூ தாலிப் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, குடும்பத்துக்காரங்க இருப்பாங்க. தானா ஒன்று தேடுவதற்கு நபியாக ஆகல, அதான் ஃபர்ஸ்ட். அப்பதான் நடக்குது, வேற வகையெல்லாம் கிடையாது. திடீர்னு ஒரு உருவத்தை பார்க்கறாங்க, ஜிப்ரீல பார்க்கறாங்க, முழு தோற்றத்தில் பார்க்கறாங்க. யாரா இருந்தாலும் பயப்படத்தானே செய்வோம். 6 அடி மனிதர்களை பார்த்து பழக்கப்பட்ட நாம் திடீர்னு 60 அடிக்கு ஒரு மனிதனை பார்த்தா அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அவருடைய ரெக்கைகள் விரித்து எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தோற்றம். நபிகளாருக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு பயம் ஏற்படுகிறது, அச்சம் ஏற்படுகிறது. ஓடி வர்றாங்க யார்கிட்ட? மனைவியிடம். என்ன நம்பிக்கையில வந்தாங்க?
எனக்கான ஆறுதல் என் பொண்டாட்டி தான். இதான் நபிகளாரின் முன்மாதிரி. ஒரு பிரச்சனை ஏற்படுது, கஷ்டம் ஏற்படுது, துன்பம் ஏற்படுதுன்னா நீ பகிர்ந்து கொள்ள வேண்டிய முதல் ஜீவன் உன் மனைவி. அதுக்கு பிறகு வேற யாருக்கு ஆலோசனை கேட்கல, தப்பு இல்லைன்னா ஹதீஜா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியாது என்பதற்காக இன்னொரு நபர்கிட்ட கூட்டு போனாங்க. ஆனா சொல்ல வேண்டிய, பகிர வேண்டிய, நீங்களும் அவர்களும் உறவாட வேண்டிய விஷயத்தில் ஒரு கணவன் மனைவியை ஒதுக்கி வைக்கலாமா? கூடாது. சேர்ந்து நெல்லுனே கூடாது. நபிகளார முன்மாதிரியா பார்த்து நபிகளார் வந்தது ஹதீஜாட்ட வர்றாங்க, நேரடியா வந்து சொல்றாங்கல்ல, எப்படி சம்மிலூனி சம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள், எனக்கு பயமா இருக்கிறது, லக்கத் ஹஸீது அலா நஃப்ஸி, நான் அழிந்து விடுவோதோ என்று எனக்கு பயமா இருக்குன்னாங்க நபிகளார். எவ்வளவு பெரிய அச்சம் பாருங்க, சாதாரண பயம் இல்லை. எனக்கு ஏதோ ஆயிருச்சு, என்ன அழிஞ்சு வரும், உங்களுக்கு ஏதோ நடந்துரும், இவ்வளவு பெரிய பயம், இவ்வளவு பெரிய தாக்கம், இவ்வளவு பெரிய விஷயம். இது நபிகளார் ஹதீஜாவை விட அந்த சமூகத்துல வேறு தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், அவங்ககிட்ட போயிருக்கலாம். ஆனா நபிகளாருடைய நம்பிக்கை என்ன? எனக்கான ஆறுதல், என் காயத்துக்கான மருந்து என்பது என் மனைவி தான் என்று மனைவி மீது நம்பிக்கை வைத்தார்களே, அந்த நம்பிக்கையை மனைவி குறைபடுத்தவும் இல்லை. ரெண்டை சேர்த்தும் பார்க்கணும். கணவன் செய்ய வேண்டியது முதல் கடமை. சரி, கணவன் அப்படி வந்தா மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதையும் பார்க்கணும்ல. மனைவி எப்படி நடந்தாங்க? கணவன் பிரச்சனை, தொழில பாதிப்பு, நஷ்டம் ஏற்பட்டுச்சு, கடங்கார விரட்டுறான், மனைவிட்ட வந்து சொல்றாங்க. மனைவி எப்படி ஆறுதலாக இருக்க வேண்டும்? இங்க பெண்களும் தவறு செய்யறாங்கல்ல, பெண்களும் குற்றம் அளிக்கிறாங்கல்ல. அதனாலதான் புருஷனுக்கான பிரச்சனையை மனைவிட்ட கொண்டு வர மறுக்கிறான். நீங்க வட்டாரங்கள்ல, சமூகங்கள்ல, எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? கணவனை மனைவி புரியவில்லை, மனைவியை கணவன் புரியவில்லை, கணவன் மீது மனைவிக்கு நம்பிக்கை இல்லை, மனைவி மீது கணவனுக்கு நம்பிக்கை இல்லை. இது என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கை யாருக்கு வேணும்? சுகமுடா என்னங்க? கஷ்டம் வந்தால் கூட கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, தன் நலத்திற்காக ஒருவர் அந்த கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு, இது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கஷ்டம், உனக்கு ஒண்ணு வந்தாது எனக்கு, எனக்கு ஒண்ணு வந்தாது உனக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் சமாளிப்போம். இந்த கட்டத்துக்கு நாம் இறங்கித்தான் ஆகணும். உங்களுக்கு அல்லாஹ் தான் முதலே சொல்லிட்டா, உங்களிலிருந்து தான் நம்ம அவர்களை படைத்தோம், உங்களுக்கான அமைதி அங்கதான் இருக்கு போகிறான். இந்த நலவை எந்த குடும்பம், எந்த கணவன் மனைவி, எந்த ஜோடி சரியாக பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அவருக்கு காசு பணம்லாம் தேவையில்லை. இங்க எல்லாமே காசு பணத்தை வச்சுதான் அளவிடு. பணம் இருந்தா சந்தோஷம் எப்படி இருக்க முடியும்? பணம் நிறைய இருக்கு, போற நேரம்லாம் கணவன் மனைவி சந்தோஷம் எப்படி வரும்? நிம்மதி எப்படி வரும்? பணத்தால மகிழ்ச்சி வந்துருமா? மற்ற விஷயங்களால மகிழ்ச்சி வந்து இல்ல. வீட்டுக்கு ஒரு மனிதன் போகும் பொழுது கணவன் வந்திருக்கிறான் என்று இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய மனைவி இருந்தால் அவருடைய வாழ்வு மகிழ்ச்சி. கணவன் வந்துட்டானே என்று பயப்படக்கூடிய மனைவி இருந்தா அந்த குடும்பம் நாசம். நாம சிந்திக்கலாம், இன்னும் காலங்கள் இருக்கு. நாம ஏன் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொதுவாகத்தான் இஸ்லாம் பேசுகிறது, பொதுவான நடைமுறைகளைத்தான் பேசுகிறது. ஒன்னு கூட ரெண்டு வரும் சரியாக இருக்க வேண்டும். கணவனை மனைவி நம்புங்க, அன்பு செலுத்துங்க, ஒருவர் மீது ஒருவர் நேசம் காட்டுங்க. ஏன் அன்பு செலுத்துவதில் பின்வாங்குகின்றீர்கள்? நபிகளார் அழகாக சொன்னாங்க, உன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலம் உணவை நீ ஊட்டி விடுதல சதக்காங்கிறாங்க. மனைவிக்கு சாப்பிடவா தெரியாது? எதுவும் குழந்தையா? எல்லாம் சாப்பிடதான் செய்வாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா நபிகளார் என்ன சொல்றாங்க? உன் மனைவி மீது உனக்கு இருக்கக்கூடிய அன்பு வெளிப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. உள்ளத்திலே வச்சிருக்காத. சிலர் அப்படியே இருப்பான், ரொம்ப பாசமா இருப்பான், காட்டவே மாட்டான். காட்டவே எப்படி தெரியும்? மனைவியா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் நபிகளார் அதனால வெளிப்படையாக சொன்னாங்க, ஒரு கவலை உணவு எடுத்து ஊட்டுப்பா, பாயில கொடு. உணவு கொண்டாடி சந்தோஷமா பாப்பா, மகிழ்ச்சியாக பாப்பா, அன்பாக பாப்பா. அதுபோல மனைவி கணவனுக்கு செய். இவனுக்கு வேற வேற சிந்தனைகள் இருந்தாலும் மாறிடும்ல. என் மனைவி என் மீது அன்பு செலுத்தக்கூடியவள், எனக்காக வாழக்கூடியவள், எனக்காக அர்ப்பணிக்கக்கூடியவள், அவள் வரும்ல. நம்மால் என்ன செய்வான்னா, கணவனும் மனைவியும் வெளிப்படுத்த வேண்டிய அன்பை ரெண்டு பேரும் வெளிப்படுத்திக்கிடவே மாட்டான். ரெண்டு பேரும் உள்ளத்திலே வச்சுக்கிடுவான். வேண்டாத இடத்துல காட்டுறது பிரச்சனையாகுது, பஞ்சாயத்தாகுது.
நான் அன்பு செலுத்துவதற்கு முதல் தகுதி என் மனைவி தானே, உங்க மனைவி தானே, என் மனைவிக்கு கணவன் தானே. இதான யதார்த்தம். நபிகளார் அதுதானே சொன்னாங்க. நபிகளார் அன்னை கதீஜா அவங்க மேல எவ்வளவு அன்பு செலுத்துறாங்க தெரியுமா? நம்ம இதெல்லாம் சொல்ல வெட்கப்படுறோம்ல, வெட்கமெல்லாம் கிடையாது. கணவனும் மனைவியும் அன்பு செலுத்துங்க, ஒருவரை விரும்புங்க, நேசிங்க, சேர்ந்து இருங்கன்னு சொல்வது என்ன வெட்கம்? சமுதாயம் இதை வெட்கமாக்கி வச்சிருக்கிறான். வெட்கப்படக்கூடிய செயல்களையா நபிகளா செய்வாங்க? வெட்கப்படும் வார்த்தைகளையா நபிகளா சொல்லுவாங்க? நபிகளார் அருவருக்கத்தக்க வார்த்தை என்னைக்கு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க தானே. நபிகளார் தானே சொல்றாங்க, குர்ஆன் தானே சொல்லுது, நபிகளார் வழிகாட்டி. கணவனும் மனைவி அன்பு செலுத்துங்க, என்னங்க பிரச்சனை? மத்த பிரச்சனை தான் வந்துடும். கதீஜா மீது நபிகளார் எவ்வளவு அன்பு செலுத்துறாங்கன்னா, ஒரு நேரத்தில் அன்பை அவங்க அறியாமலே வெளிப்படுத்துறாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அறிவிக்கின்றாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிச்சிட்டாங்க. மக்கால இருக்கும்போது அன்னை கதீஜா அவங்க மரணிச்சாச்சு. மதீனாவுக்கு போயாச்சு விஜயம் செஞ்சு. மதீனாவில் இருக்கும் பொழுது வீட்டோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா சித்திகா அவங்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப வெளியில நின்று ஒரு குரல் கேட்கிறது. யாரு? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி ஹாலா. என்ன இல்ல ஒற்றுமைன்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குரலும் இந்த அவருடைய சகோதரி ஹாலா என்பவருடைய குரலும் ஒரே மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நாமே இப்படி பார்த்துருப்போம், குரலை கேட்போம், அவன் மாதிரிலாம் இருந்துச்சு அப்படி கேட்பல. சிலருக்கு இந்த ஃபேஸ் குரல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. கதீஜா அம்மையார் குரலை போல அவங்க சகோதரி குரல் இருக்கு. வெளியில இருந்து சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வருவதற்கு அனுமதி கேட்கிறாங்க. நபிகளார் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா அவங்களும் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த குரலை கேட்ட உடனே நபிகள் நாயகம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த குரல் தன் மனைவி தான் நேசிச்ச, தான் விரும்பிய, தனக்கு உதவி செய்த, தன்னோடு தோளோடு தோள் கொடுத்த கதீஜாவினுடைய குரல் போல இருப்பதை எண்ணி கதீஜா ரலியல்லாஹு வந்து விட்டது போல துள்ளி கொதிச்சுக்கிட்டு யாரா வெளியில நிக்கிறாங்கன்னு ஓடி போய் பார்க்கறாங்க. எப்பேற்பட்ட நபிகளாருடைய நிலையை பாருங்க, எப்படி நேசிச்சிருப்பாங்க அன்னை கதீஜாவை. கதீஜா ரலியல்லாஹு மீது எவ்வளவு பாசம், எவ்வளவு ஆசை, எவ்வளவு அன்பு இருந்திருந்தா. அவங்க மரணித்து சில ஆண்டுகள் கழித்த பிறகு அது போன்று ஒரு ஒத்த குரலில் அவர் சகோதரி வந்து கூப்பிடும் பொழுது கதீஜாவை எண்ணிக்கொண்டு கதீஜாவே வந்து விட்டாரா என்று ஓடி போய் வெளியில பாக்குறாங்க. ஹாலா நிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு ஏமாற்றப்பட்ட நபிகளார் ஒரு வார்த்தை சொல்லுகின்றாங்க, அல்லாஹும்ம ஹாலா, அடே ஹாலா வந்திருக்கியோ, நான் கதீஜான்னு நினைச்சனே. பாசம் தானே, இதான பாசம், இதான அன்பு. இறந்து விட்ட மனைவியை நபிகளார் எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகளாருக்கு பல மனைவிகள் உண்டு, அந்த மனைவிமார்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் உண்டு, என் மீது சிலர் ரோஷம் கொள்வார்கள், ஆனால் நான் ரோஷம் கொண்டது யார் மேல் தெரியுமா? இறந்து விட்ட அன்னை கதீஜா மீது தான் அதிகமாக ரோஷம் கொண்டேன். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜாவை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆயிஷாவே சொல்றாங்க, நபிகளாருடைய மனைவிமார்களிடத்தில் எனக்கு ரோஷம் அதிகமா வந்துச்சுன்னா அது நபிகளார் கதீஜா மீது காட்டிய அன்பின் மீதுதான். அதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகளார் அவ்வளவு நேசித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா மனைவிமார்களும் நபிகளாருக்கு நிறைய மனைவிமாரும் உண்டு. அவங்க எல்லாம் நபியான பிறகு மனைவி. அன்னை கதீஜா மட்டும்தான் நபியாவதற்கு முன்பாகவே மனைவி. ஒரு இறை தூதர் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகத்தை அவங்க திருமணம் பண்ணல, ஒரு நேர்மையாளர் என்ற அடிப்படையில் திருமணம் பண்ணாங்க. கதீஜா ரலியல்லாஹு பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஏன் அப்படி அன்பு செலுத்துறாங்க? என்ன காரணம்? நபிகளார் அவங்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறாங்களே. கதீஜா ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, ஒரு குறைஷி கிழவி அவங்கங்கிறாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு வந்து நபிகளாரை விட 10-15 வயசு கூடுதல் மூத்தவங்க. நபிகளாருக்கு 25 வயசு திருமணம் பண்ணிச்சு, அவங்க 40 வயசு, இளமை கூட கிடையாது. ஆயிஷா சொல்றாங்க, நான் கன்னிப்பெண்ணாக நபிகளாருக்கு வாக்கப்பட்டேன். அவங்க ஒரு கிழவியாக இருந்தாங்க, பல பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, ஆனாலும் நபிகளார் அவங்களே பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, அதான் பாசம். ஒரு மனைவியின் மீது கணவனுக்கு எப்படி பாசம் இருக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மீது நபிகளாருக்கு எப்படி பாசம் வருது அப்படி வாங்க.
இதுல அந்த ஆண் சமுதாயம் ஈகோ காட்டவே கூடாது. பெண்களை அடிமையாக பார்க்கவே கூடாது. பெண்களை யாரோ நினைக்கவே கூடாது. எனக்கு வாக்கப்பட்டுட்டா என்பதனால காலில் போட்டு மிதிக்கவும் கூடாது. அன்பு செலுத்தத்தான் வேண்டும். பெருமானார் செலுத்தி இருக்கின்றார்கள், நீங்களும் செலுத்துங்க, நானும் செலுத்த வேண்டும். என் ஒய்ஃப், என் மனைவி, நீங்க சொல்லுங்க, என்னுடைய சொல்லுங்க. ஆமா, என்னுடைய மனைவி தான். அது என்ன, என் ஒய்ஃப் தான், எனக்கு தான் சொந்தம். மனைவி சொல்லுவா, என்னுடைய கணவன், எனக்கு உரிமைப்பட்டவன். இதெல்லாம் இன்னைக்கு குறைய போய்தான் சமூகத்தில் நிறைய சிக்கல்கள் வருது, பஞ்சாயத்து வருது. மனைவியை மனைவியாக பார்க்கறதில்லை, கணவனை கணவனாக பார்க்கறதில்லை. ஏதோ கட்டி வச்சாங்க, சேர்ந்து வாழ்றோம். இது என்ன வாழ்க்கைன்னு கேட்கிறேன். இது வாழ்க்கையா? இது சரியா? கட்டி வச்சுட்டாங்க வாழக்கூடாது. உள்ளன்புங்கிறான். ஒருவரை ஒருவர் கலக்க வேண்டும், இணைய வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் உதாரணம் அழகா சொல்றான் பாருங்க. கணவன் மனைவினா என்னன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் உதாரணத்தின் மூலமாக கணவன் மனைவி விளக்குறான். அல்ல குர்ஆன் எப்படி பேசு பாருங்க. குன்ன லிபாஸலக்கும், உங்களுக்கு அவர்கள் ஆடை போன்றவர்கள். யாரு? ஒரு கணவனுக்கு மனைவி ஆடை போன்றவர்களாம் சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றான், அன்தும் லிபாஸுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை போன்றவர்கள். சகோதரர் நல்லா சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் கணவன் மனைவியினுடைய ஒரு இணைப்பை, கணவன் மனைவியினுடைய ஒரு பிணைப்பை, ஒரு ஆடையை உதாரணமாக சொல்லி சொல்றான். ஏன் ஆடையை சொல்லணும்? நல்லா நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு அவர்கள் ஆடை. யார்? கணவனுக்கு மனைவி ஆடைய. ஒரு மனிதனாக இருந்தால் அவன் ஆடையை பிரிந்து இருக்கவே முடியாது. காரை பிரிஞ்சு இருக்கலாம், பங்களாவை பிரிஞ்சு இருக்கலாம், காசு பணத்தை பிரிஞ்சு இருக்கலாம், அப்படித்தானே? ஆடை இல்லாம யார் இருக்க முடியும்? பிறக்கும் போது நிர்வாணமாக பிறக்கிறோம், அதுக்கு பிறகு கபருக்குள்ள வைக்கும் போது ஆடையை தானே வைக்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், எப்படி ஒன்றால் ஆடையை பிரிந்திருக்க முடியாதோ அதுபோல ஒரு கணவன் மனைவியை பிரிந்திருக்க கூடாது, ஒரு மனைவி கணவனை பிரிந்திருக்க கூடாது. பிரிந்திருப்பது என்பது உடலால் அல்ல, உள்ளத்தால். உடலால பிரிந்ததுன்னா நம்ம இங்க வந்துட்டோம், வீட்டுல இருப்பாங்க, அது இல்ல, உள்ள இருக்கணும்ல. என்னுடைய மனைவி வீட்டுல இருக்கிறார், மனைவி நினைக்கிறோம்ல, என்னுடைய கணவன் அங்க போயிருக்கிறான். இதான பிரிந்திருக்காம இல்லாம இருக்கிறது, இதான சிந்தனை. அதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அவர்கள் ஆடை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் விலக்கி வைக்கவே முடியாது. அவர்கள் உங்களுக்கு ஆடை போன்றவர்கள், உங்களை அவர்கள் விலக்கி வைக்கவே கூடாது. குர்ஆன் சொல்லக்கூடிய உதாரணம். அது மட்டுமல்ல, இந்த ஆடை என்பது எப்படிலாம் மனுஷனுக்கு பயன்படுதுன்னா, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. எல்லாரும் வீட்டில் இருப்போம், சாதாரண உடைகளில் இருப்போம், தொழுகைக்கு வந்திருக்கிறோம், ஒரு கண்ணியமான உடை அணிந்து வந்திருக்கிறோம்ல, இது யார் காரணம்? ஆடை தானே. ஏன் வீட்டில் இருக்க மாதிரி வரமாட்டேங்கிறோம்? ஒரு சபைக்கு செல்லும் பொழுது ஆடை என்பது மனிதனுக்கு ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஒரு கணவனுடைய நல்ல நிலைகள், கணவனுடைய நல்ல செயல்கள் ஒரு மனைவிக்கு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எப்படி ஆடை மனிதனுக்கு முக்கியமாக கண்ணியமாக அழகாக இருக்கிறதோ அதுபோல கணவனுடைய நல்ல செயல்கள் மனைவிக்கு கண்ணியம், மனைவியினுடைய நல்ல ஒழுக்கங்கள் கணவனுக்கு கண்ணியம். அதான் அல்லாஹ் சொல்றான், ஆடை அல்லாஹ் லேசா சொல்லிட்டு போயிட்டான்னா ஆடைக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு சும்மா இல்ல. அல்லாஹ்வுடைய உதாரணங்களை உடைக்க முடியாது. நாம ஒரு உதாரணம் சொன்னா உடைச்சிடலாம். அல்லாஹ்வுடைய உதாரணம் என்பது அது 100 இல்ல 1000% சரியாகவும் பிரிக்க முடியாததாக இருக்கும். ஒரு கணவனால் தான் மனைவிக்கு கண்ணியம், ஒரு மனைவியால் தான் கணவனுக்கு கண்ணியம். கணவன் சரியாக இருந்தால் இன்னாருடைய மனைவி என்று பேசுவார், கணவன் குடிகாரனாக இருந்தால் குடிகாரனுடைய மனைவி என்று அந்த மனைவி கேவலப்படுவாள். ஆடை எப்படி மனிதனுக்கு கண்ணியம் ஏற்படுத்துகிறதோ அதுபோல கணவனுடைய செயல் மனைவிக்கும், மனைவியுடைய செயல் கணவனுக்கும் அழகாக என்ன செய்து காட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆடை இருக்கிறது பல இயற்கை நிலைகளிலிருந்து மனிதன் பாதுகாப்பு அளிக்க இல்லையா? வெயில் கடுமையான சூழ்நிலை, அதுக்கு தக்கன ஆடை போடுவோம், வெயில் படக்கூடாதுன்னு. கடுமையான பனி மழை, அதுக்கு தக்கன ஆடை போடுவோம். இது போலத்தான் ஒரு கணவனுக்கான பிரச்சனையை மனைவி முகடாக நின்று தடுக்கின்றாள் ஆடை போல. ஒரு மனைவிக்கான பிரச்சனையை கணவன் ஆடை போல என்று தடுக்கிறான். அப்படி போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு அற்புதமாக, அழகாக, தெளிவாக திருமறை குர்ஆன் ஒரு குடும்ப வாழ்வு குறித்து, மனைவி குறித்து, கணவன் குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா?
சாதாரணமாக, சாதாரண இல்லை. நபிகளாரை பாருங்க, நபிகளாருடைய விஷயம், நபிகளாருடைய வழிகாட்டுதல்கள், நபிகளார் நமக்கு சொல்லித்தந்த ஒவ்வொரு விஷயங்களும் சரி. நபிகளார் மனைவிமார்களை நேசித்தது, மனைவிமார்களிடம் நடந்து கொண்ட விதம், மனைவிமார்கள் நபிகளாரிடம் நடந்து கொண்ட விதம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளார் வந்தாச்சு, பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. போர்த்துங்க, நான் அழிய போறேன், எனக்கு என்னமோ நடந்துருச்சு. ஒரு பதட்டத்தோடு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அவர் மனைவி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கணவனுக்கு பிரச்சனை என்றால், கணவன் ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு வந்தால், கணவனுக்கு ஒரு துன்பம் என்றால், மனைவி அந்த நேரத்தில் கூடுதலாக துன்பத்தை ஆக்கிடக்கூடாது. உனக்கு இது தேவைதான், சொன்னா கேட்டியா சொல்லாதீங்க. இந்த கணவன் எதற்காக மனைவியிடம் வந்திருக்கிறான்? ஒரு ஆறுதலுக்காக. எனக்கு பிரச்சனை தான், நடந்துருச்சுதான். மனைவி ஆறுதல் படுத்தணும் இல்ல, கவலைப்படாதீங்க. ஹதீஜா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க. நபிகளார் தன்னைத்தானே பயத்தில் பேசும் பொழுது அன்னைக்கு ஹதீஜா சொன்னாங்க, கல்லா, அவ்வாறு இல்லை, அப்படி பேசாதீங்க. வல்லாஹி, அல்லாஹ்வுடைய ஆணையாக, மா யுஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோது இழிவுபடுத்த மாட்டான். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பொறுமையாக இருங்க, சாந்தமாக இருங்க. அழகான வார்த்தை சொன்னார்கள் இல்லையா? இதான மனைவி. கணவனுக்கு நபிகளார் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை நேசித்தார்கள், அன்பு செலுத்தினார்கள், அவர்கள் மீது அளப்பெரிய ஒரு பாசம் காட்டினார்கள். அன்னை ஹதீஜா மாட்ட நிறைய செய்தி எடுக்கலாம். ஏன் அப்படி காட்டினாங்க? ஒரு உதாரணம் இது. இக்கட்டான நிலை நபிகளா இருக்குது. யார் அந்த செய்திக்கு தீர்வு சொல்ல முடியும்? அந்த சமூகத்தில் யார் இருந்திருப்பா? திடீர்னு யாருமே பார்க்காத ஒண்ணு நபிகளார் பார்த்திருக்காங்க, நடக்காத ஒண்ணு நபிகளாருக்கு நடந்திருக்கு. அன்னை ஹதீஜா அவர்களுக்கும் அதை பற்றி செய்தி தெரியாது. ஆனால் நம்பி வர்றாங்க நபிகளார். வந்தவங்களை ஆசுவாசப்படுத்துறாங்க, அமைதிப்படுத்துறாங்க. இருங்க, அல்லாஹ் நம்புங்க, உங்களுக்கு எந்த முறையும் அல்லாஹ் வைக்க மாட்டான். நீங்க ஏழைகளை சேர்ந்து வாழ்றீங்க, வறியவங்களுக்கு உழைக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க. அவங்க செய்த நல்ல செயல்களை எல்லாம் எடுத்து சொல்லி நபிகளாரை உள்ளத்தால் தேற்றினார்களே, அது மனைவி. உளவியல் ரீதியாக அதான் முதல் ட்ரீட்மெண்ட். என்ன பிரச்சனைனாலும் முதல்ல மனசளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மனசை சாந்தப்படுத்தணும், மனசை தைரியப்படுத்தணும். அது ஆணுக்கு பெண்ணும் சரி, பெண்ணுக்கு ஆணும் சரி, ரெண்டு பேரும் செய்யணும். மனைவிட்டு இருந்து திடீர்னு ஒரு போன் விடும், கணவன் எங்கேயா நிற்பான், ஒரு பிரச்சனைங்க, கணவன் இங்கிருந்து போன்லே அலட்டுவாரு, உன்னை யார் செய்ய சொன்னா, ஏன் கைய வச்ச, அப்படியே சொல்லாத, சாந்தப்படுத்த. நடந்துருச்சா, சரி பொறு, நான் வாரேன், அமைதியாரு. ஏன்னா பெண்கள் இயற்கையாகவே பதட்டத்தில் இருக்கக்கூடியவங்க. அவன் போன் கணவன் எதுக்கு வர? ஆதரவுக்கு தானே. ஒரு தப்பே நடந்து போச்சு, பிரச்சனையே வந்துருச்சு, கணவனுக்கு போன் போடுறது அரவணைப்புக்கும் ஆதரவுக்கும் ஒரு நிலை கிடைக்கும். இவ கூட கொஞ்சம் ஏற்றுவாரு, போன்லே சண்டை வருவதுக்குள்ள வேற ஏதாவது நடந்துடும். செய்யாதீங்க, செய்யக்கூடாது. என்ன தப்புவால் நடக்கட்டும், முதல்ல சாந்தப்படுத்துங்க. சரி இரு, பொறு, அமைதியாரு, எல்லாமே நம்பிக்கை வை, நேரில் வார பார்த்துக்கிடுவோம், பேசுவோம், நடந்துருச்சுல அது என்னன்னு பார்ப்போம். பிரச்சனைக்கு தீர்வு தேடுங்க, அது வேற விஷயம். சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், ஆறுதல் எப்படி இருக்க வேண்டும். கணவன் எதிர்பார்ப்பது மனைவியிடமும், மனைவி எதிர்பார்ப்பது கணவனிடமும் இந்த நிலை வந்துவிட்டால் உங்கள் குடும்ப வாழ்வில் பிரச்சனை இருக்காது. இவ்வளவு பேசியிருக்கல, ஒண்ணு சொல்லட்டா, இவ்வளவு விஷயம் எப்ப வரும் தெரியுமா? கணவனும் மனைவியும் ஒருத்தர் நம்பினாத்தான், இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட். இது எப்ப வரும்னா, நபிகளார் ஹதீஜாமாட்ட போனது, ஹதீஜாமா நபிகளாருக்கு ஆறுதல் சொன்னது, நபிகள் ஹதீஜாமாவே நினைத்து கொண்டிருந்ததுலாம் எப்ப வரும்னா, ரெண்டு பேரும் அந்யோன்யமாக மனதளவில் நேசித்தார்கள், அதனால வந்துச்சு. ஊருக்கும் பேருக்கும் கணவன் மனைவியாக இருக்கல, அதனால வெளிப்பட்டுச்சு. நம்மகிட்டே வரும், வரலன்னா வர வைக்கணும். ஏன்? இது கட்டளை, குர்ஆனுடைய வசனங்கள், நபிகளாருடைய வழிகாட்டுதல்கள். மனைவினா உனக்கு வேலைக்காரி இல்லை, கணவன் உனக்கு உழைச்சு போடுறது இல்லை. நீங்கள் ரெண்டும் அதை தாண்டி ஒரு உறவு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க வழிகாட்ட வேண்டிய நிலை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மனைவியை குறித்து பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாருங்க. துன்யா மத்தாவு, உலகத்துல எவ்வளவோ செல்வங்கள் இருக்கலாம், நிறைய இருக்கு, ஒரு மனிதனுக்கு தேவையான இன்பங்கள் நிறைய இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹைரு மத்தாயி துன்யா, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களிலேயே சிறந்தது எது தெரியுமா? அல் மர்வத்து சாலிகா, அழகான சாலிகான நல்ல மனைவிங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு சாலிகான மனைவி கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களை விட அதுதான் பெருசு. அது போதும்.
நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. உண்மையாக நேசிக்கக்கூடிய கணவன் மனைவி பல இடங்களில் குடிசையில் உட்கார்ந்து கொண்டு பழைய கஞ்சியை வச்சு ஊறுகாய் இது வீராங்கத்தை சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. என்னன்னா ரெண்டு பேரும் பொருந்தி கொண்டாங்க. கணவன் மனைவி தான், இருக்க மாடி இல்லை, மாளிகை இல்லை, சாப்பிட இல்லை, ஆகாரம் இல்லை, வெறும் பழைய சோறு, என்ன 2 வெங்காயம் 2 ஊறுகாய், அழகா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவாங்க. என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றார்கள். ஆனா நம்ம சமுதாயத்துல மாளிகைகளை கட்டி வச்சிருக்கிறோம். கணவனுக்கு தனி ரூம்பு, மனைவிக்கு தனி ரூம்பு. இது வெட்கக்கேடான வாழ்க்கை இல்லையா? எல்லாத்தையும் அது இருக்கா இல்லையா? வந்துடக்கூடாத சமூகத்துல புரிந்து கொள்வதில் தான் நிம்மதி, புரிந்து கொள்வதில் தான் சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்பிக்கையில் தான் வாழ்க்கை. அதனால்தான் நபிகள் நமக்கு சுட்டி காட்டினாங்க, உனக்கான நிம்மதி எது தெரியுமா? உனக்கு கிடைச்ச செல்வங்களில் உயர்ந்தது தெரியுமா? உன் மனைவி சாலிகான மனைவி. மனைவிதான் எல்லா மனைவி தான், சாலிகான மனைவி. அப்ப மனைவிக்கு இதையே அப்படி மாத்திக்கோங்க. உங்க உலகத்தில் நிறைய இன்பங்கள் இருக்கலாம், ஆனா அதுலேயே சிறந்தது எது? நல்ல கணவன் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல கணவன் தான். மனைவிக்கு கணவன் தான் நல்ல செல்வம். அப்படித்தானே? நல்ல கணவன் அமைஞ்சிட்டான்னா மனைவிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த மனைவி பெருசா கணவன் எதிர்பார்க்கவும் மாட்டான். அன்பா, ஆதரவா, நளினமா, அந்த மனைவி எதை எதிர்பார்க்கின்றாலோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியவனா. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம்னா மனைவி கணவன்கிட்ட பணத்தை தான் எதிர்பார்ப்பான். கிடையவே கிடையாது. அதெல்லாம் எத்தனையோ நிலைகளுக்கு பிறகு மனைவி கணவனிடம் அன்பை எதிர்பார்ப்பாள், அரவணைப்பை எதிர்பார்ப்பாள். என்னுடைய மனைவி என்று என் கணவன் உரிமை கொண்டாட வேண்டும் என்ற நிலையை எதிர்பார்ப்பாள். அதை நீங்கள் கொடுத்து விட்டால் உங்களுடைய எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். கொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசணும். இது மனைவியினுடைய எதிர்பார்ப்பு. கணவனுடைய எதிர்பார்ப்பு தானே. ஒன்னு சொல்லும் போது ஒண்ணு இல்லைன்னா ரெண்டும் சரிசமம் தானே. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சரிதானே. வாழணுங்க நிம்மதியா. மார்க்க நமக்கு நானுங்க ஒரு மனுஷனுக்கு கண்ணை கட்டி காட்ட விட்டா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, கஷ்டப்படுவான். ஆனா முஸ்லிம் சமுதாயத்திற்கு, இஸ்லாமியர்களுக்கு எல்லா நிலைகளையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சமுதாயம், பணம் எல்லாருக்கும் வழிகாட்டப்பட்ட பிறவும் இவன் முட்டாளாக வாழ்க்கையை தொலைக்கிறான் என்றால் அது அவனுடைய அறிவீனம் தானே. ஒருத்தருக்கு எந்த அறிவுரையுமே இல்லை, எந்த வழிகாட்டுதலுமே இல்லை, அவன் நாசமா போறோம்னா போயிட்டு போட்டோம். நமக்கு தான் எல்லாம் இருக்கு. குர்ஆன்ல இருக்கு, நபிகளாரிடம் இருக்கிறது, நபிமொழிகளில் இருக்கிறது. வாழ்வை பலப்படுத்த, வாழ்வை சந்தோஷப்படுத்த, வாழ்வை மகிழ்ச்சியாக்க எல்லாம் இருக்கிறது. திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டினான் எப்படி நம்ம துவா செய்ய வேண்டும். நல்லவங்க இறைவனை எப்படி கேட்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான். கேட்க சொல்றான். அப்படி கேளு. என்ன? வல்லதீன யகூலூன, அவர்கள் எல்லாரும் எப்படி கேட்பாங்கன்னா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்கள் இறைவா எங்களுடைய மனைவிகள், எங்களுடைய பிள்ளைகள், எப்படி கேட்க சொல்றா பாருங்க. எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்த அல்லாஹ் துவா செய்யுங்கிறாங்க. இதெல்லாம் நடந்தாலும் நம்முடைய துவாக்களில், பிரார்த்தனைகளில் எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கணும்னா, என்னுடைய மனைவி விஷயத்தில், என் பிள்ளை விஷயத்தில் எனக்கு கண் குளிர்ச்சி. அப்படின்னா என்ன கண் குளிர்ச்சினா? சந்தோஷம், மகிழ்ச்சி. அதானே. என் மனைவி இடத்தில் எனக்கு மகிழ்ச்சி, என் கணவனிடத்தில் மனைவிக்கு மகிழ்ச்சி, எங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்வது தானே, நல்ல மனைவியாக இருப்பது தானே, நல்ல கணவனாக இருப்பது தானே. அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் கேட்க சொல்ல, என்ன கேட்கறாங்களா? கேட்கலையே, நாம தான் பாக்கி எல்லாம் கேட்போம். மனைவிக்காக துவா செய்தோமா? இல்லை மனைவி கணவனுக்காக இந்த 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 நிலைக்கு எப்படி கேட்போம்னா, ரொம்ப கஷ்டப்படுறாரு, பணம் இல்லை, காசு இல்லை, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், அவர் இதை கேட்டீங்களா? என் கணவன் இடத்தில் எனக்கு கண் குளிர்ச்சியை தா, மனைவி கேட்டாரா? இல்ல மனைவியிடம் எனக்கு கண் குளிர்ச்சியை தா, கணவன் கேட்கிறாரா? பிள்ளைகளிடம் கேட்கிறோமா? கடைசி அல்லாஹ் சொல்றா, நம்ம எல்லாம் சொர்க்கத்துல குடும்பமாக போகணுங்கிறாங்க. தனியா சொர்க்கம் இல்லை, குடும்பமாக போனோம்னா எல்லாம் சரியாக இருக்கணும்னு அர்த்தம். மனைவி இருக்கணும், கணவன் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், எல்லாம் மார்க் அடிப்படை உடனே குடும்பமாக போக முடியும். அதே அல்லாஹ் சொல்றா, ஜன்னாத்தும் அதுனின் எதுகுலூனஹா, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். எப்படி? வமன் சலக மின் ஆபாயும் வ அஸ்வாஜியும் துர்ரியாத்தியும், நல்ல தந்தையோடு, நல்ல மனைவிகளோடு, நல்ல பிள்ளைகளோடு. நல்லனா யாரு? கொள்கை சார்ந்தவங்க.
குடும்பத்தோடு சொர்க்கம் போலாங்க. அல்லாஹ் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல நிம்மதியாக கொள்கை அடிப்படையில் சரியாக வாழ்ந்தோம்னா எப்படி போலாம்? குடும்பத்தோடு சொர்க்கம். நம்ம பெற்றோர்களை கூட்டிக்கிட்டு, மனைவியை கூட்டிக்கிட்டு, பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு. இதுக்காக துவா செய்யுங்க, இதுக்காக முயற்சி செய்யுங்க, இதுக்காக வாழ்க்கை அமைங்க, இதுக்காக அதிகம் என்ன செய்யுங்க? கணவன் மனைவி வாழ்வை சரியாக்கி கொள்ளுங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து வாழுங்க, ஒருவரை ஒருவர் தெரிந்து வாழுங்க, நம்பிக்கையோடு வாழுங்க, நம்பகத்தன்மையை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்துங்க, அன்பு செலுத்துங்க. அதற்கான அழகான முன்மாதிரியாக நபிகளாருடைய வாழ்க்கை இருக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் போதெல்லாம், பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் நபிகளாரை பாருங்கள், ஆணும் பெண்ணும் பாருங்கள், ரெண்டு பேருக்கும் அவர்களை தீர்வு சொல்லக்கூடியவர்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. அத்தகைய நல்ல நிலைகளை பெற்ற நல்ல குடும்பமாக, நல்ல கணவன் மனைவியாக நம் அனைவரை அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.